ஜீவன் எலக்ட்ரிக்கல் குரு சேனலுக்கு உங்களை வரவேற்கின்றேன். இன்று நாங்கள் இந்த வீடியோ பதிவில் எதை பற்றி பார்ப்போமானால், ஏசி இன்டோர் மோட்டார் இரைச்சலுக்கான காரணத்தையும் அதை எவ்வாறு சரி செய்வது பற்றியும் இந்த வீடியோவில் முழுமையாக பார்ப்போம். நீங்கள் பார்க்குற இந்த மோட்டர் ஏர் கண்டிஷனர் ஏசியில் வர இன்டோர் ஃபேனுக்குரிய மோட்டார். இதில் என்ன பிரச்சனை என்று பார்த்தீங்கன்னு சொன்னால், மோட்டர் வேலை செய்யும் போது இரைச்சலாக இருக்கின்றது. இதுக்கு என்ன காரணம் என்று சொல்லி பார்த்தால், மோட்டரினுள்ளே 2 வியரிங் இருக்கின்றது. அந்த வியரிங் சத்தம்தான் இந்த இரைச்சலுக்கான காரணம். அதை நாங்கள் எவ்வாறு மாற்றுவது என்று சொல்லி பார்ப்போம். இந்த மோட்டரின் கவரை நாங்கள் எவ்வாறு ஓப்பன் செய்வது என்று சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால், இந்த மோட்டரில் ஆணி நட்டுகள் எதுவும் இல்லை, கிளிப்பில் தான் இருக்கிறது. இந்த கிளிப்பை இந்த ஸ்க்ரூ ட்ரைவரை இந்த கிளிப்பின் இடையே வைத்து இதே போல் தண்டுவதன் மூலம் நாங்கள் ஓப்பன் செய்து கொள்ளலாம். மோட்டர் கவரை நாங்கள் கழட்டிட்டோம். கோரின் உள்ளே இருக்கும் ரொட்டரை நாங்கள் கழட்டி எடுப்போம். இப்போ நீங்கள் பார்க்குற இந்த பகுதி தான் மோட்டருண்ட உள்ளே இருக்கும் ரொட்டர் பகுதி. இந்த ரொட்டரில் பார்த்தீங்கன்னா 2 வியரிங்கள் பொருத்தி இருக்கணும். இந்த வியரிங்கில் கீழுக்குள்ள வியரிங்கில் சத்தம் குறைவு, மேலுக்குள்ள வியரிங் தான் அதிகமான இரைச்சலாக இருக்கின்றது. அதை எவ்வாறு மாற்றுவது என்று சொல்லி பார்ப்போம். இந்த வியரிங்கை நாங்கள் கழட்டுவதற்கு புல்லர் உதவி தேவை. அதனால் நாங்கள் புல்லரை பயன்படுத்தி வியரிங்கை இதே போல் கழட்டி எடுப்போம். இந்த 2 வியரிங்கையும் நாங்கள் எவ்வாறு மாற்றுவது என்று சொல்லி பார்ப்போம். அதற்கு நாங்கள் 2 புதிய வியரிங்கை எடுத்துக்கொள்வோம். ஸ்டாப்பில் நாங்கள் ஒரு வியரிங்கை மாற்றிக்கொள்வோம். ரொட்டரில் 2 வியரிங்கை நாங்கள் மாற்றியாச்சுது. வியரிங் மாற்றிய ரொட்டரை நாங்கள் கோரினுள்ளே வைத்து கவரை ஃபிக்ஸ் பண்ணி கொள்ளுவோம். இப்போ கவரை நாங்கள் க்ளோஸ் பண்ணுவதற்கு ஏற்கனவே கழட்டிய தகட்டை இதே போல் பிளேயரை கொண்டு அமர்த்தி லாக் செய்து கொள்ளுவோம். மோட்டரில் சாப்டை சுழற்றும் போது முன்பிருந்த இரைச்சல் இப்போது இல்லை. மின்சாரத்தை வழங்கி பரிசோதித்து பார்ப்போம்.